அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு தமிழா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழா பவர்ட் பை அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட் மற்றும் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ. பொதுவாக ஆண் பெண் உறவுகளில் அண்ணன் தங்கை, கணவன் மனைவி, தாய் மகன், அப்பா மகள் அப்படிலாம் உறவுகள் இருந்தால் கூட நட்பாக வரும்பொழுது ஆண் பெண் நட்பு என்பது எப்பொழுதும் முந்தைய தலைமுறைக்கு குழப்பமான ஒன்று தான். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பாலைவன சோலையும் 25 வருஷத்துக்கு முன்னாடி புது வசந்தம் படம் வரும் பொழுது இளைஞர்களால் கொண்டாடப்பட்டது. ஆனால் முந்தைய தலைமுறை இது எப்படி ஒரு சாத்தியமாக இருக்க முடியும், ஒரு ஆணும் பெண் நட்பாக இருக்குதுங்கிறது அப்படிங்கிறது. காரணம் பெரும்பான்மையாக ஆண் பெண் நட்பு என்பது இறுகிய நட்பாகி, மிகச்சிறந்த நட்பாகி, அப்புறம் காதலாகி, அப்புறம் கணவன் மனைவியாக முடியணுங்கிறது தான் உலகத்தின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இப்போ சமீபத்தில் அதிகமாக புழங்குற வார்த்தை என்ன அப்படின்னா பெஸ்டி அப்படிங்கிற ஒரு சொல் இளம் தலைமுறைகிட்ட புழங்கிக்கிட்டே இருக்கு. அந்த சொல்லு பெஸ்டிங்கிறது என்ன அப்படின்னு கேட்க போனால் அதுக்கு பல்வேறு விளக்கங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அது நாங்கள் சொல்வதை விடவும் அது ஒரு மிகச்சிறந்த பெஸ்டி ஆணும் பெண்ணுமாக பழகும் நீங்கள் சொல்வதுதான் சரின்னு நினைக்கிறேன். பெஸ்டி அப்படிங்கிறத விளக்கணும்னா ஒரு வரியில் என்ன விளக்குவீங்க? எந்த சிச்சுவேஷன்லையும் நம்மளை ஜட்ஜ் பண்ணாம நம்ம கூட இருப்பாங்க, நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டு. ஒரு தராசை வச்சு அளந்துக்கிட்டே கூடாது, நிறுத்திக்கிட்டே கூடாது. நம்மளை பத்தி எல்லாமே தெரியும், இருந்தாலும் நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு கைடா, நம்முடைய பலவீனம் எல்லாமே தெரியும், ஆனாலும் பலமா இருக்கிற ஒருத்தர் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா பெஸ்டினா அவன் ஒருத்தன் தான் இருப்பான். ஓகே சார், நட்புக்கு ஒரு படி மேல, காதலிக்கு ஒரு படி கீழே சார் பெஸ்டின்றவங்க. ஒரு பியோர் லவ் வித்தவுட் லஸ்ட். ஓகே, ஒரு சேம் ரிலேஷன்ஷிப், ஒரு ரொம்ப பியோரான ஒரு லவ் தான் அதிகம் சொல்ல போனால். பட் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டீப்பாக இல்லாமல் ஒரு மன ரீதியாக இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் நான் பெஸ்டின்னு சொல்லுவேன். ஓகே, நம்மளை பொருளாதார ரீதியாகவும் நம்முடைய வாழ்க்கையில் கரியர் ஆஸ் வெல் அஸ் லைஃப் சந்தோஷம் இது எல்லாத்துலையும் நம்மளை யார் முன்னேற்றியோட யார் உதவி பண்ணுறாங்களோ அவங்கள பெஸ்டின்னு சொல்லலாம். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது கூட நம்ம கிட்ட தெளிவாக சொல்லுவாங்க. பெற்றோர்களும் பகிர்ந்து கொள்ள முடியாத கூட நம்ம கிட்ட தெளிவாக சொல்லுவாங்க, ஒரு நம்பிக்கை வச்சு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ளும் பெண். நம்ம யோசிக்கிற எல்லா விஷயத்துலையும் நம்ம கூட பெஸ்ட்டாக, டார்ச்சர்லேயும் சரி, ஷேர் பண்ணுறதுலையும் சரி. ஒரு எக்ஸாம்பிள்னா, இப்போ நான் ஒரு ஃபீலாக உட்காந்துருக்கேன், வீட்டில் இருக்கேன், அம்மா கிட்ட ஷேர் பண்ண முடியாது. பட் அந்த நேரத்தில் யோசிக்கும் போது அவன்கிட்ட கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற தாட் உடனே அவங்ககிட்ட இருந்து வரும். ஓகே, ஒரு விஷயத்தை நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ அதை விட சிறந்த முறையில் சிந்திக்கிற ஒருத்தர், சிறந்த முறையில் ஆறுதல் சொல்கிற ஒருத்தர் பெஸ்டி. கீழே வந்துவிட்டு நம்ம ஷேர் பண்ணிக்க முடியாது. இப்போது லவ்வராக இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்ட், இல்லை பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் கேர்ள்ஸ்குள்ளேயே இருக்கும். அதை ஒரு எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு ஃப்ரீயாக ஷேர் பண்ணிக்கிறது பெஸ்டி கூட. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணது என்ன ஷேர் பண்ணுறீங்க? காலேஜில் படிக்கும்போது ஒரு சில பசங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. நான் அதை வீட்டில் போய் சொன்னேன்னா உடனே அப்பா இதுக்கப்புறம் நீ இப்படி தான் போகணும், அப்படி போகணும், இவங்கக்கிட்ட தான் பழகணும், அவங்கக்கிட்டலாம் பழகக்கூடாது, ஒரு லிமிட் வச்சுடுவாங்க. ஸோ அதை நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் சொல்லும் போது அவள் அதை கேர் பண்ணி அதை பார்த்துக்கிட்டான். கேர் பண்ணினா என்ன பண்ணுவாரு? அந்த பையன்கிட்ட டேரெக்டாகவே அவன் பேசினான். லைக் இல்லை இந்த மாதிரி இருக்கிற தப்பு, அவருக்கு படிக்கணும், சம்திங் லைக் தட். அந்த மாதிரி சொல்லி இருக்கிற விஷயம் ஃபுல்லாகவே ஆஃப் ஆகிடுச்சு. அப்பா அம்மா கிட்ட அது என்னால் சொல்ல முடியாது. இப்போ சப்போஸ் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அடுத்து அவங்க ஒரு லிமிட் போடுவாங்க, யார்கிட்ட பேசணும், இப்போ இந்த பையன்கிட்ட பேசக்கூடாது, அந்த பையன்கிட்ட பேசக்கூடாதுன்னு. இல்லை, பொதுவாக நண்பர்கள் என்பது யாருன்னா காதலுக்கு உதவுறவங்க தான். ஆமாம், ஒரு காதல் மலர தொடங்கும் போதே போய் அதை கலைக்கிறவனுக்கு பேர் பெஸ்டிங்கிறது நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை, காதல் என்பது இரு மனங்களும் மலர்ந்தால் தான் காதல், ஒரு மனம் மலர்ந்தால் காதல். இன்னொரு பக்கம் தான் மனம் மலரவே விடலையே, வேற வண்டியில் ஊற்றிட்டே நீ. இல்லை, அது மலராத காரணம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ விருப்பம் இல்லாத ஒரு இடத்துல மலரக்கூடாது அப்படின்றதுக்காக மலரவே விடலை. ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா நீ அந்த வேறு தண்ணீரை ஊற்றிருப்பேன். ஓகே, இப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, எனக்கு அது புரியுது. அதாவது எனக்கு பல ஆண் நண்பர்கள் என்னை காதலை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, இதை என் தந்தைகிட்ட போய் சொன்னால் பதட்டமடைவார் ஒருத்தர். ஐயோ அத்தனை பசங்க சொல்கிறாங்களா, ஐயோ வேண்டாம், நீ ஒன்றா போகாத, பேசாத, சில சமயம் கல்லூரிக்கே போகாதுன்னு கூட ஆயிடலாம். அதை ஒரு ஆண் தோழர் பெஸ்டிகிட்ட சொல்லும் பொழுது அவன் போய் வாப்பா அந்த பிள்ளை படிக்க வந்திருக்க பிள்ளை சும்மா இருக்குன்னு சொல்கிறது எனக்கு புரியுது. அப்பாவிடம் சொல்ல முடியல, இது சொல்கிறேன். அதை போல் அப்படி பெற்றோர்களிடம் சொல்ல முடியாத, ஆண் நண்பர்களிடம் சொல்ல முடியாத ஒன்று அவங்க தான் சொல்லுவாங்கன்னா அது யார் ஷேர் பண்ணிக்கிறீங்க? நான் என்னோட லவ் ஃபெயிலியர். ஸோ அதை நான் என்னோடய ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது அவங்க என்னால் சும்மா புலம்பிகிட்டே இருக்க, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவகிட்ட சொல்லும்போது லிசன் பண்ணான். ஜஸ்ட்டு என்ன பிரச்சனை உனக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம், அவன் மட்டும்தான் உனக்கு லைஃபா, நான் உன் கூட இருக்கேன்ல, நான் ஒரு ஃப்ரெண்டாக அவன் கூட லைஃப். பேர் என்ன? யுவராஜ். உங்கள் பெஸ்டிங்கிறது யார்? ஓகே, பெண்கள் தனக்கு வர்ற காதல் தொல்லைகளை தவிர்ப்பதற்காக ஆண் பெஸ்டிகிட்ட போய் பகிர்ந்துக்கிறாங்க.
ஒரு ஆண் என்பவன் தன்னுடைய காதல் தோல்வியை போய் சொல்றதுக்காக ஒரு பெண் பெஸ்டிட்ட பகிர்ந்துக்கிறான். அவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆனப்ப ஆறுதல் மட்டும் இல்லை, அவனோட ஒரு லவ்வை நான் பிரிச்சு விட்டுருக்கேன். நீங்களுமா? அவன் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு அவனை லவ் பண்ணான், ரொம்ப சின்சியராக லவ் பண்ணான். ஆனால் அந்த பொண்ணுக்கு என்னன்னா என் மேலே ரொம்ப பொசசிவ் அதிகம். அதனால எப்படி எங்கள் 2 பேரும் பிரிச்சு விடுறதுலாம் குறியா இருப்பா. அந்த பொண்ணு என்ன பண்ணா, ஒரு நாள் அவள் பர்த்டேக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டா. ட்ரீட் வச்சு இவனை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இவனை தனியாக அனுப்புனா இவன் கமிட் ஆகிட்டா நமக்கு போர் அடிச்சிருமே, அதுவும் தப்பான ஆள் கூட கமிட் ஆகிட்டா நம்மளை கலந்துக்காம விட்டுருவானேன்ட்டு நானும் ஃபுல்லாக போயிட்டு ஃபுல் கட்டு செம்ம சாப்பாடு, வாழ்க்கையில் இந்த மாதிரி சாப்பிட்டது கிடையாது. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு பில்லு அந்த பொண்ணு கையில் கொடுத்துட்டு நான் இவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்த உடனே இவனுக்கே தெரியாமல் இவன் மொபைலில் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணா, நான் தான் அட்டன் பண்ணேன். சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கா இல்லையா, ஸோ பாசம் இருக்கணும்ல, அதனால் சொல்லுமா அப்படின்னு ஆறுதலாக சொன்னேன். இல்லை பிரீத்தி யுவி வந்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாரு அப்படிங்கும்போது, இல்லைம்மா அவன் வரும்போது என்கிட்ட சொல்லிட்டே வந்தான், அவனுக்கு வந்து ஒன்று மேலே சுத்தமாக எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லையா, நான் கேட்டதுக்கு நீ வந்து அவனுக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் ஃபோன் பண்ண அவனுக்கே தெரியாது இது. ஆனால் இந்த விஷயம் அவங்க லவ் பண்ண விஷயமே எனக்கு தெரியாது. ஆமாம், என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏமா அவன் பாவப்பட்ட ஒரு காதல் தோல்வியில ஆறுதல் தேடி வந்தவனுக்கு இன்னொரு காதலும் நடக்காம வந்து கலைச்சு விட்டுக்கிட்டே இருந்துட்டு நான் தனியாயிருவேன் அப்படின்னு சொன்னா இது எப்படி பெஸ்டியா இருக்க முடியும்? அப்படி இல்லை, ஒரு காலங்காலமாக தொடர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விட்டுட்டு ஒரு காதல் வரக்கூடாது, அது என்னோட கருத்து. அதனால தான் நாளைக்கு அவன் கல்யாணம் பண்ணுவான்ல, பண்ணட்டும் தாராளம். நீங்க இருக்க நேரத்தை பார்த்தா பண்ண மாட்டீங்க உங்களுக்கு. இல்லை இல்லை, அதாவது எப்படின்னா சார், அவங்க கமிட் ஆகி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் பண்ணணுமா. ஸோ அதுவே நான் வந்து சிங்கிளாகவே அவங்க கூட துணைக்கி சேஃப்டியாக இருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சார், அது பேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க ஏதாவது முயற்சியில் இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பார்த்துட்டு இருக்கேன். அதான் முக்கியம். நீங்க ஆறுறது முக்கியம் இல்ல, இப்போ அவங்களுக்கு பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல அந்த பிள்ளைய கோர்க்கிறது முக்கியம். அப்பதான் நம்ம வாழ்க்கை வழங்கும். இப்போ கேட்ட 2 பேருமே என்னன்னா வந்து காதலை கலைச்சி விட்டதாக தான் இருக்கு. அதுவும் அந்த பொண்ணு வந்து நான் வந்து சேரவே விட மாட்டேங்கிற முடிவில் இருக்காங்க அவங்க. அதை போல உங்கள் ஆண் பெஸ்டியின் காதல்களை எத்தனை பேர் கலைச்சிருக்கீங்க? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு டைம் என்கிட்ட வந்து சொன்னான், ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், இந்த மாதிரி எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி விடு அப்படின்னு சொன்னான். சரிடா, நான் என்கிட்ட நம்பர் இருக்குது, என்னோடய ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலாக, நம்பர் இருக்குது. நான் போய் அந்த பொண்ணுகிட்ட போய், வேணாண்டி அந்த பையன் ரொம்ப கேவலமானவன், மோசமானவன், அவன் கூட சேர்ந்தினா உருப்படவே மாட்டேன். இது உனக்கு இப்போதான் தெரியுமா, முதல்ல தெரியுமா? இப்போதான் தெரியும். அங்கே சொல்லிட்டு, அப்படியாடி நல்ல வேலை இப்பயாச்சும் சொன்னியே, நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன். இவங்கிட்ட வந்துட்டு, வேணாண்டா உனக்கு சூப்பர் ஃபிகர் கிடைக்கும்டா, அவெல்லாம் சப்ப ஃபிகரு, அதனால உனக்குலாம் செட் ஆகாதுடா, நீலாம் அப்படி அந்த ரேஞ்சில் இருக்க, அப்படி ஒரு ஃபிகரை பார்க்கணும், நீ என் கூட இருக்கல அந்த ரேஞ்சில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், எந்த பொண்ணு கரெக்ட் பண்ணி விடாம. ஓகே, நான் கலைக்க வேணாம், இப்போ ஷோ டெலிகாஸ்ட் ஆன உடனே தானா பேக்கப் ஆகிடும். எதனால ஷோ டெலிகாஸ்ட் இந்த ஷோக்கு வர்றதுக்காக நான் அவ்வளோ போராடி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சார். லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணை. ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நாங்கள் 2 பேரும் 3 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஒரு 10 பேர் படத்துக்கு போயிருந்தோம் காலேஜ் ஆஃபீஸில் இருந்து. அவங்க 10ல் 8 பேர் நியூ ஜாயினிஸ், நாங்கள் 2 பேர் மட்டும் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். மூவி உள்ளே போய் உட்காந்த உடனே எனக்கு ஒரு மூவி ஸ்டார்ட் ஆன ஒரு 5 மினிட்ஸில் எனக்கு இருமல் வந்துருச்சு. என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் ஒரு 2 மினிட்ஸாக இருமிட்டே இருக்கேன். டக்குன்னு குனிஞ்சு வெளியே போயிட்டான். வெளில போய் அடுத்த 5 நிமிஷம் வாட்டர் பாட்டிலோட வந்து இந்த குடி அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் உட்காந்துட்டா. சே பெஸ்டிடா அப்படின்னு நான் அந்த மொமெண்ட்டில் குடிச்சிட்டேன். பக்கத்தில் உட்காந்து இந்த பொண்ணுக்கு லவ் வந்துருச்சு. ஒரு கேர்ள் பெஸ்டி இப்படி பார்த்துக்கிறானே, அப்போ கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி பார்த்துப்பான்? அப்போது லவ் வரதுக்கு காரணம் யார்? நான். என் மூலியமாக தான் லவ் வந்தது. இப்போ என் கூட பேசக்கூடாதா, என் கூட செல்ஃபி எடுக்கக்கூடாது, என் கூட வெளியே வரக்கூடாது, ஏன்னா பொசசிவாக இருக்கான். ஓகே, ஸோ இந்த ஷோக்கு வர்றதுக்காக இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடுத்து பாருங்க சார், ஒரு 10 ஸ்டேட்டஸ் போட்டிருப்பா. ஹார்ட் பிரேக்கிங் மாதிரி, இது ஏதோ ஸ்டேட்டஸ் சோகமாக இருக்காங்கன்றத வெளி காமிச்சிக்கிறாங்களாம். அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் கட்ட முடியுமா, அவர் கட்டுவார்? நானே காட்டுறேன். அவங்க நீ வந்து பெஸ்டின்னு நினச்சி இவ்வளோ கட்டத்தில் வந்திருக்க சரியா, ஆனால் இவ்வளோ பாரு உட்காந்து எப்படியா ஸ்டேட்டஸ்லாம் வரைக்கும் காட்டி இந்த காதலை எப்படி நம்ம முடிச்சிடுவோங்கிற முடிவில் இருக்குது. கண்டிப்பாக இதான் பிளான் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாது முதல்ல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டிஸ்அப்பியர் சம்டைம்ஸ், மிஸ்ஸிங் மை கிரைம் பார்ட்னர், யூ மேட் இட். அதாச்சு இது எனக்கு நான் கூட்டிட்டு வந்துட்டேன்ல, ஸோ ஒரு குவீன் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு நான் இதை இப்படி புரிஞ்சுக்கிறேன். யூ மேட் இட்னு அவருக்காக கூட போட்டுருக்கலாம்ல. அந்த குவீன் கேர்ள் தானே. ஓ அந்த கேர்ள் நானு. அண்ட் ஹார்ட் பிரேக்கிங். ஓகே, டிபி ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதாவது சோகமா இருக்காங்க. இந்த ஸ்டேட்டஸ்லாம் நான் மார்னிங் பார்த்துட்டு நான் சொன்னேன், வேணா ஹரி, ஆக்சுவலாக எப்படினாலுமே அவள் தான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட், அவளுக்கு தான் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும்.
கடைசி வரைக்கும் அவள் தான் உங்ககிட்ட ட்ராவல் பண்ணணும். நானும் இருப்பேன் தான், பட் அவளுக்கு தான் நீ ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். வேணாம், நம்ம அப்படி தான் நம்ம ஷோக்கு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைடா, பரவாயில்ல. இல்லை அவள் போக சொல்லிட்டா, அவள் போக சொன்னா, அவள் ஸ்டேட்டஸ் பார்த்து நாங்கள் ட்ரை பண்ணிட்டு வரும்போது அவளை விட்டு கொடுக்க கூடாது இல்லையா? நான் அவளை விட்டு கொடுக்க கூடாது. யாரை விட்டு கொடுக்க கூடாதுல்ல? என் கேர்ள் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க கூடாது, வந்துட கூடாதுல்ல பண்ணி. அப்புறமா போய் சமாளிச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லைல்ல. ஃப்ரெண்டும் முக்கியம். சார் ஃப்ரெண்ட் முக்கியமா கேர்ள் ஃப்ரெண்ட் முக்கியமா நீ கேளுங்க சார், எனக்கு தெரியாது. எனக்கு பதில் வேணும். நான் முக்கியமா அவ முக்கியமா? 2 கண்ணும் முக்கியம். 2 கண்ணு முக்கியம் இல்லை, ஒரு கண்ணு தான். இப்போ ஒரு கண்ணு போகுது, எந்த கண்ணை காப்பாற்றுவ? இல்லை 2 கண்ணும் முக்கியம். இல்லைப்பா, 2 கண்ணு முக்கியம்லாம் கரெக்ட் தத்துவம், சரியா? இல்ல ஃபர்ஸ்ட் யார் அப்படி அது போகுது. ஒருத்தர் வேணுமா இன்னொருத்தர் வேணுமா இல்ல, ஃபர்ஸ்ட் யார் பிடிக்கும் அப்படி கேட்டுக்கலாம். ஒரு கண்ணு தான் வச்சுக்கலாம், எந்த கண்ணு வச்சுக்கோ நீ? இல்லாட்டி நம்ம 2 போயிடும். இல்லை பெஸ்டி லீவை ஃபர்ஸ்ட்டு, லவரில் அவள் ஃபர்ஸ்ட்டு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. 2 பேர்ல யார் பிடிக்கும், யார் ஃபர்ஸ்ட் பிடிக்கும், அவ்வளவுதான். அவள் தான் ஃபர்ஸ்ட்டு. யாரு? ஐஷு தான், அவள் தான் ஃபர்ஸ்ட்டு அப்படி சொன்னேன். சரி, ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஆனால் பொதுவாக ஆண் பெண் பெஸ்டியாக இருக்கும் பொழுது அவர்களை காதலர்கள் தான் நினச்சிக்குவாங்க எல்லாரும். அப்படி காதலை நினச்ச சம்பவம் எதாவது இருந்திருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலாக அவன் திருச்சியில் இருந்தான், நான் வந்துட்டு எங்கள் ஊர் நாகப்பட்டினம் அங்கே இருந்தேன். அப்போ எங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன சண்டைக்கும் போது சரி சமாதானமாக இருக்கு, என்ன வேணும்னா எனக்கு நீ நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்து விடு அப்படின்னு. அப்போ அந்த டைமில் அவனோட சிஸ்டர்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்துட்டு வேளாங்கண்ணி டூர் வந்தாங்க. டூர் வந்தப்போ அவங்கக்கிட்ட கொடுத்துட்ருந்தான். அப்போ வந்து எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆன சமயம். போட்டு ஸ்டேட்டஸில் போட்டு புலம்பி தள்ளுவான், எனக்கு அவள் விட்டுட்டு போயிட்டா, அவள் பறந்து போயிட்டா, அங்கே போயிட்டா இங்கே போயிட்டான்னு. அந்த பொண்ணுங்கள்லாம் என்ன நினச்சிட்டாங்க, சரி திருச்சியிலேருந்து சாக்லேட்ஸ்லாம் வாங்கி இங்கே நாகப்பட்டினத்தில் இருக்க ஒரு பொண்ணு கொடுத்துட்றாருனா அப்போ இந்த பொண்ணு தான் லவ்வர் அப்படின்னு நினச்சிட்டு, அண்ணா நான் அண்ணியை பார்த்தேன், அண்ணி வந்துட்டு உங்களுக்கு செம மேட்ச்சு செம பேரன் போட்டு இவனுக்கு அட்வைஸாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது அந்த அண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணுங்க எனக்கும் டெக்ஸ்ட் பண்ணாங்க, அண்ணி நீங்கள் வந்து பண்ணுறது தப்பு, நீங்கள் அண்ணா ரொம்ப நல்லவர். யாரை சொல்கிறாங்க யார் பேசுகிறாங்கன்னே எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, சரி எங்கள் 2 பேரும் லவ்வர்ஸ் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி நாங்கள் பெஸ்டி அப்படின்ட்டு. அது மாதிரி ஃபஸ்ட்டு யுவி பற்றி எங்கள் வீட்டில் சொல்லும்போதே எங்கள் வீட்லேயுமே சில பேர் அப்படி தான் நினச்சாங்க, நான் லவ் பண்ணுறேன், காலேஜ் போயிட்டு நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு நீ ஃப்ரெண்டான மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட் ஆகணும், எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோ கொடுத்துட்டேன். இப்போ என்னடானா எனக்கு எப்படி ஃப்ரெண்டோ அது மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃப்ரெண்டு. ஓகே. இப்போ இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ கிளியராக இந்த போல தான் கேட்குறேன். வீட்டில் இருக்க தங்கச்சி உறவினர்களே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க தான் புரிய வச்சேன் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி கொடுங்க. காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே நாங்கள் 2 பேர் வந்து ரொம்ப பெஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்க. எல்லாருமே வந்து காலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ரூரல் பேக்ரவுண்ட் அப்படின்றதுனால கிராமத்துலேருந்து பசங்க எல்லாம் வருவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால ஃபுட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு வர்றது, அவங்களுக்கு எதாவது ஒன்றுனா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நான் மேலே வர்றது கீழே வர்றது. உடனே பசங்களாம் கேட்பாங்க, அந்த அம்மா லஞ்ச் எடுத்துகிட்டு வருவாங்கலாம், இவர் எதனா ஒன்றுனா மேலே இருந்து கீழே இருந்து மேலே போவாராம், இவருக்கு எதனா ஒன்றா மேலே இருந்து கீழே வருவாங்களாம். உடனே இவர் எதாவதுன்னா போயிட்டு எதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பாராம். ஆனால் நம்ம ஒன்றா ஏதாவது ஒன்று கேட்டால் வாங்கி தர மாட்டாராம், கேட்டால் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாராம். ஆனால் கேட்டால் காதலிக்கலையும் போகிறான் அப்படின்னு சொல்லுவாராம். இதுக்கு பேர் என்னவா, லவ் இல்லாமல் வேற என்னவா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் புரிய வைக்கிறதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட உனக்கு ஒரு 8 months எனக்கு வந்து ஒரு செமஸ்டர் போச்சு. ஒரு செமஸ்டரே எனக்கு போச்சு. சமூகத்தின் பார்வையில் உங்களை காதலர்கள்னு தவறாக புரிந்து கொள்ளும் போது அதை எவ்வாறு கையாளுகிறீர்கள்? என்னோட காலேஜ் சீனியர் அவங்க. நாங்கள் எப்போவுமே காலேஜில் டிபார்ட்மெண்ட் கிளாஸை கட்டடிச்சிட்டு முக்கால்வாசி நேரம் ஆடிட்டோரியமில் இருப்போம், அப்படி இல்லைனா கேன்டீனில் இருப்போம், பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்டு இருப்போம். நாங்கள் எப்படின்னா தோலாக சாஞ்சிட்டு இருப்போம், கைப்பிடிச்சி அடிச்சுக்குவோம், முதுகில் போட்டு அடிப்போம், ஓடி ஆடி விளையாடுவோம். என்னன்னா பார்க்குறவங்க எல்லாருமே நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக லவ் பண்ணுறோம், ரொம்ப மியூச்சுவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு லவ் செட் ஆகி அவங்க வந்து கடைசியில் வந்து இவங்க 2 பேரும் தான் லவ்வர்ஸ் அப்படின்ற மாதிரி ஆகி அதுக்கு அவங்கக்கிட்டேருந்து கன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இல்லை, நாங்கள் லவ்வர்ஸ் இல்லை, நாங்கள் பெஸ்டீஸு, நாங்கள் என்ன தான் அடிச்சு பிடிச்சி விளையாடிக்கிட்டாலும், நாங்கள் என்ன தான் கை பிடிச்சிட்டு நடந்தாலும் நாங்கள் 2 பேரும் நண்பர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறதுக்கே ஒரு செமஸ்டர் போயிடுச்சு. அதுக்குள்ளே அவங்களுக்கு லவ் பிரேக்கப்பும் ஆயிடுச்சு. அவங்க ஐயோ வந்த காதலும் ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பல். இப்போ ஆக்சுவலாக அது காதல் வந்தது வந்து ஒரே ஒரு வகையில் நல்லது நடந்திருக்கு. என்ன அப்படின்னா நீங்கள் காதலர் இல்லைங்கிறத கல்லூரி புரிஞ்சுக்கிச்சுங்கிறது. ஆமாம், அது ஒன்று மட்டும். நான் லவ் பண்ண பொண்ணு வந்து இது எல்லாமே தெரியும். காமனாக வந்து நான் ஃபஸ்ட்டு நான் இங்கே இவங்க கூட வெளியே போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கேட்டுருவேன். அதான் இல்லை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. அது வந்து அது முடியறதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்கிறேன், அது ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து நான் வந்து லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி வெளியே போகிறோம், இவங்க கூட போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஜெனி கூட போகிறீங்களா அப்படின்னா, ஆமாம் அவங்க கூட தான் போகிறோம் அப்படின்னோன்னா, ஓகே சரி ரைட்டு, போயிட்டு எப்போ வருவீங்க, வீட்டுக்கு வந்தோடனே மெசேஜ் பண்ணுங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, உங்கள் கூட வராங்கல்ல பார்த்துக்குங்க அப்படின்றாங்க. ஸோ அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் அது ஒரு பர்சனல் இஷ்யூஸ்னால தான் எங்களுக்குள்ளே பிரேக்கப் ஆச்சே தவிர மற்றபடி இவங்க
எங்களுக்கு நடந்த சண்டைக்கும் இவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் ஒரு லவ் இருந்துச்சு, அதுக்கு நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் உஷாராக மாட்டேங்கிறான். ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், எப்படியாவது சேர்த்து வச்சிருவோம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க, ட்ரை பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க, எனக்கு பாய் பெஸ்டீஸும் நிறைய கிடைச்சிருக்காங்க இங்கே வந்ததுலேருந்து. ஸோ அதனால மொத்தமாக ஒரு ஃபோர்ஸாக ட்ரை பண்ணி கொடுக்கலாம், குழுவாக செஞ்சு பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக ஒரு 6 months பேக் பஸ்ஸில் நடந்தது. அப்போ வந்து நான் ஃபுல்லாக ஹெட் ஷேவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் குடுமி மட்டும் வச்சுருந்தேன். அதே மாதிரி அவளும் பாய் கட் ஒரு பக்கம் ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு வச்சுருந்தா. யாரு? என்னோட பெஸ்ட்டையும். ஸோ நாங்கள் 2 பேரும் டெய்லி அவள் காலேஜ் என்னோட காலேஜ்க்கு அடுத்த காலேஜ். ஸோ அங்கே அவள் காலேஜ் முடிச்சுட்டு என் காலேஜ் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு சேம் பஸ்ஸில் வந்துடுவோம். ஸோ பஸ்ஸில் ஒரு நாள் உட்காந்து ரொம்ப பிக்கப் பைக்லான பிக்கப். ஆனாலும் அவள் என் பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணிட்டு நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வருவா. ஸோ பஸ்ஸில் ஒரு வாட்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணா இட்ஸ் லைக் 2 பேரும் க்ளோஸாக உட்காந்துட்டு இருக்கோம். நாங்கள் யாருமே பப்ளிக் என்ன பார்க்குறாங்களாம் பார்க்கறது இல்லை. ரோட்டில் கட்டி பிடிச்சாலும் சரி, முத்தம் கொடுத்தாலும் சரி, நோ ஒன் இஷ்யூஸ். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து சொன்ன டைலாக் வந்து இட்ஸ் லைக் எல்லாரும் காதல் பண்ணி தான் பைத்தியம் ஆவாங்க, இங்கே பாரு 2 பைத்தியம் காதல் பண்ணிட்டு இருக்கு, அந்த மாதிரி சொன்னது. அதே மாதிரி ஸ்கூல் டைமில் வந்து மார்னிங் போயிட்டு பேக்கை கிளாஸில் வச்சோன்னா அவள் தான் அவள் ஸ்போர்ட்ஸ் கேப்டன். அதே மாதிரி நானும் இந்த அவேர்னஸ் பேனல்லாம் இருந்தோம். அப்படி ஒருத்தன் சொன்னா என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? ஒருத்தன் சொல்கிறான் எல்லாரும் காதலிச்சு பைத்தியமாவாங்க, இங்கே பாரு பைத்தியம் காதலிக்குது, சிரிச்சோம். அவள் தான் ஓ நல்லா இருந்தது, உறுதிப்படுத்திக்குவான் நம்ம சொல்ற சரிதான் அப்படின்னு. அவனுக்கு போய் கன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணா பஸ்ல இருக்க எல்லாருக்கும் கன்ஃபார்ம் பண்ணோம். ஈவ் டைம்லாம் வீட்டாண்ட லாங் வாக்ஸ் போவோம், ஈவினிங் 6, 7 அந்த மாதிரி போகும்போது எல்லாருமே பார்ப்பாங்க. இவன் எப்பவுமே லைக் க்ளோஸாக தான் வந்து அப்படிதான், இல்லை கொஞ்சம் தள்ளி போய் எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாருக்கிட்டே போய் என்னால் நான் என்னோட ஃப்ரெண்டுன்னு தான் சொல்ல முடியாது அப்படின்னா, இல்லை நான் அப்படி தான் வருவேன், நான் யார் பார்த்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு. ஏன்னா அது ஒரு சேஃப்டி. நம்ம அந்த மாதிரி க்ளோஸாக இருந்தால் அந்த பொண்ணு கமிட்டட் நினச்சி யாரும் வந்து கொக்கி போட மாட்டாங்க. நிறைய பேர் எங்கள் 2 பேரையும் பையனும் லவ் பண்ணுறாங்கலாம் ரோட்டில் நிறைய பேர் நினைப்பாங்க. இவ வேற ஃபுல்லாக பாய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாளா. இட்ஸ் லைக் ஆல் தான் 2 பேரும் போகும்போது சம்திங் ஓகே. அந்த வேறுபாடு தெரியறதுக்காக தான் முதல்ல நீங்கள் வந்து குடுமி வச்சிருந்தது, அப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆண் பெண் பெஸ்ட் பேசுகிறோம் இல்லையா, அதில் வந்து பொசசிவ்னஸ் வந்து ஒரு முக்கிய பங்காற்றுறது இல்லையா? அப்படி ஒரு பொசசிவ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதை சொல்லுவீங்க? நானும் பெஸ்டியும் வந்து ஃபோரம் மால் போயிருந்தோம். அப்போ வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து வந்திருந்தாங்க. வந்தப்போ என்னோட நான் வச்ச பெட் நேமை வச்சு கூப்பிட்டாங்க. அங்கே செம்ம வாங்குவாங்கண்ணா. எந்த பெட் நேம்? பேண்டா. பேண்டா எப்படி இருக்கடா, நல்லா இருக்கியா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருந்தா. என்ன பேண்டாவா? அவள் போனதுக்கப்புறம் மால்லே செம்ம மீதி கீழே தள்ளி மகிழ்ச்சியை தானே வேணும். நம்ம வச்ச பேர் வந்து விளங்கிருச்சுடா, ஊரே கூப்பிடுதுடா அப்படின்னு நினச்சி சந்தோஷம் தானே பண்ணணும். அது எப்படி சார்? நான் மட்டும்தான் கூப்பிடணும், எனக்கு மட்டும்தான் அது உரிமை இருக்குது சார். அந்த நிறைய பொண்ணுங்க பாண்டான்னு தான் சார் கூப்பிடுவாங்க. என்ன நான் கியூட்டா ஜாலியா இருக்கு நான் எடுத்துப்பேன். அதுக்கு மூக்கு மேல முறுக்குன்னு கோவம் வந்து எல்லாம் திட்டலாம் என்ன சார் பண்ணுவேன்? அது பப்ளிக். அது எப்படி மத்தவங்க கூப்பிடலாம்? நான் வச்ச பேரு எவ்வளவு யோசிச்சு கஷ்டப்பட்டு வச்சிருக்கேன். ஓகே, இப்போ வேற யாரு? அவங்க கிளாஸில் நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க. கேன்டீன் வரும்போது அவங்க கூட அவன் வரும்போது அந்த பொண்ணுங்க வந்து சும்மா இப்படி அடிச்சுட்டு பேசுறது, அவனை வந்து கிண்டல் பண்ணுறது ஓவரா, அந்த மாதிரிலாம் பேசும்போது எனக்கு செம்ம கடுப்பாகும். நீ எப்படி அந்த பொண்ணு உன்னை தொடரத்துக்கு விட்ட? இப்போ நான் தானே கூட இருக்கேன், நான் தானே உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்போ எதுக்கு அந்த பொண்ணு உன்கிட்ட வந்து இப்படி பேசுது அப்படின்னு நான் கேட்பேன். அதுக்கு அவன் வந்துட்டு இல்லைம்மா நீ தான்மா ஃபர்ஸ்ட், அவங்களும் அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவேன். எனக்கு செம்ம டென்ஷனாக இருக்கும் அப்படி இருக்கும்போது. ஓகே, வேற யாரு? 2 இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒன்று வந்து எங்கள் காலேஜில் அவன் காலேஜ் ஜூனியர் வந்து அவனை லவ் பண்ணிட்டு இருந்த டைம். அப்போ அவள் வந்து இவளை கஷ்டப்பட்டு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கடலை போட்டுட்டு இருந்தா. எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு, இவ எப்படி வந்து அவகிட்ட வந்து கடலை போடலான்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு லெவலுக்கு மேலே என்னால் தாங்க முடியல. போயிட்டு கொஞ்சம் கிட்ட போயிட்டு, டார்லிங் என்ன டார்லிங் பண்ணுற, எப்படி டார்லிங் இருக்க, அவ்வளோதான். அங்கே வெடிச்சிடுச்சு, அவ்வளோதான். பொசிட்டிவ்னஸ் ஹை ஆகிட்டு எனக்கு அந்த ரியாக்ஷன் ஒன்று பண்ணேன், அவ்வளோதான், அங்கே முடிஞ்சு போயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, அவர் தான் சொன்னார் நாங்கள் வந்து காதலிச்சோம், அது வந்து பிரேக்கப் ஆனதுக்கு காரணம் எங்கள் பர்சனல் தான், அவங்கெல்லாம் ஒன்றுமே காரணம் கிடையாதுன்னாரு. நான் கொஞ்சம் கொளுத்தி போடுவேன். அந்த கொளுத்தி போடுறது வந்து அவங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி வந்துச்சு. அதுக்குள்ளே வந்து அந்த அப்பா உணராமல் இருந்திருக்கான் பாருங்க, இதுதான் காரணமும் தெரியாம. சார் நானும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் சார். பட் அவங்க வந்து நிறைய பண்ணுவாங்க, 1 2லாம் இல்லை, ஏகப்பட்டது இருக்குது. ஸோ கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன வேணால் திடீர்னு எனக்கு வந்து நான் லவ் பண்ணுற பொண்ணு வந்து எனக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணுற நேரத்தில் இவங்க ஒரு வாட்டியும் எனக்கு கால் பண்ணும்போது வெயிட்டிங்கில் இருந்துச்சு, எடுக்கலை. ஒரு 2 வாட்டி கால் பண்ணாங்க. 3ஆவது வாட்டி அவங்க வாசலில் வந்து நின்றுட்டு எங்கள் ஸ்டாஃபை வெளியே போக சொல்லி இவங்க உள்ளே வந்து என் ஃபோனை தூக்கி போட்டு உடச்சாச்சு. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது அந்த ஃபோனை உடச்சதுக்கு காரணம் என்னென்னா, நான் வேறு யார்கிட்டயா பேசியிருந்தா பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருந்தேன் பாருங்கள், அதுதான் எங்கள் ப்ராப்ளம்.
அதாவது அது வந்து டார்லிங்னு வந்து உன்னை கொஞ்சி காதில் கெடுத்துருக்கு, ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிருக்கு, எல்லா வேலையும் பார்த்துருக்கு. ஆனால் நீ என்ன சொல்ற, அது எங்கள் காதில் அதுவாக தாங்க கெட்டு போச்சு, அவங்க காரணம் சார் கிடையாது. அதாவது இந்த மாதிரி விஷயத்துக்காகலாம் காதல் கெட்டு போச்சுன்னா அது உண்மையான காதல் கிடையாதுல்ல. ஸோ இது வந்து கொஞ்சம் வேற லெவலில் போச்சு. ஒரு ஆண் நண்பர்களில் சிறந்த ஒருவர் ஆண் பெஸ்டினும், பெண் நண்பர்களில் சிறந்த ஒருத்தர் பெண் பெஸ்டினும் இன்னும் நீண்ட நேரமாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி ஒரு சிறந்த பெஸ்டியாக இருந்தால் கூட உங்களுக்குள்ள ஒரு கடும் சண்டை வந்திருக்கும் இல்லையா? சில விஷயத்தில் ஒத்தே போகாது. நம்ம என்னதான் சிறந்த நண்பராக முடியும், கண்ணன் பெஸ்டி நம்ம சொல்வதற்கான காரணம் என்னென்னா நம்மை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிறது தான். ஒத்து போகாதை சேர்த்து ஒத்து போகணும் அவசியம் இல்லை இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள அப்படி ஒத்தே போகாத விஷயம் அல்லது நாங்கள் போட்ட சண்டை அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அவன் பண்ணுற அட்வைஸ் எனக்கு செட்டே ஆகாது. ஏன்னா ஒரு தடவை எனக்கு எங்கள் அம்மாவுக்குலாம் சண்டை. நானும் என் தங்கச்சி என்ன பண்ணுறோம், கோச்சிக்கிட்டு நாங்கள் வீட்டை விட்டு போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். கையில் வெறும் 200 மட்டும்தான் இருந்துச்சு. நாகப்பட்டினத்துலேருந்து கிளம்பி திருச்சி வரைக்கும் போயிட்டோம். அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரில, இவங்ககிட்டையும் நான் சொல்லலை. திருச்சி போயிட்டு தான் இவனுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் அம்மா கிட்ட சண்டை போட்டு நானும் என் தங்கச்சி வீட்டை விட்டு வந்துட்டோம், எங்கே போகிறதுன்னு தெரில அப்படிங்கும்போது சரி அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு சரி நீ பண்ணது வந்துட்டு அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு எங்களுக்கு ஃபேவராக பேசுகிற மாதிரி பேசிட்டு அவனோட கிளாஸ்மேட் வீட்டில் போயிட்டு எங்களை தங்க வச்சுட்டான். தங்க வச்சு அடுத்த நாள் வந்துட்டு நேராக எங்கள் வீட்டுக்கே திருப்பி கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போகிறப்ப நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா வந்து என்ன இப்படிலாம் திட்டினாங்க, இப்படிலாம் வந்துட்டு ரொம்ப கோவத்தில் 2 அடி கூட அடிச்சிட்டாங்க, நான் ஒன்றுமே பண்ணல, அவங்க ஏதோ டென்ஷனுங்களை கோபப்பட்டாங்கன்னா வரிசையாக அடிக்கிட்டு வரேன். எல்லாத்தையும் கேட்டு ஆமாம் ஆமான்னு சொல்லி தலையாட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டான். என்ன இருந்தாலும் அம்மா வந்துட்டு தாயில் சிறந்த கோவிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு வீடு கொண்டு நிறுத்துற வரைக்கும் எங்கள் அம்மா பற்றி அப்படியே புகழ்ந்து ஏன்னா இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும் வாங்குற அடிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் பக்கம் இருக்க நியாயத்தை என்றைக்குமே யோசிக்க மாட்டான். அவங்க உன்னை அடித்தாலும் சரி உன்னை திட்டினாலும் சரி உனக்கு அவங்க அம்மா, அவ்வளோதான், நீ அடங்கி தான் நடக்கணும். அந்த மாதிரி அந்த விஷயத்தில் மட்டும் 2 பேரும் அது சரிதானம்மா. ஒரு பிள்ளை வந்து தங்கச்சியோட கிளம்பி அம்மாவோட சண்டை போட்டு ஒரு கோபத்தில் கிளம்பி வந்தால் வந்து அதை உற்சாகப்படுத்தாமல் விட்டுட்டு திருப்பி வீட்டில் கொண்டு போய் சேர்க்கறதானே சரி? இல்லை, அது நான் வீட்டில் கொண்டு சேர்த்தது நான் தப்புன்னு சொல்ல, எங்கள் பக்கம் என்ன நியாயங்கிறதே அவன் அது அப்புறம் கேட்டுக்கலாம் 4 நாள் கழிச்சு. இன்னைக்கு வீட்டில் பொண்ணை கொண்டு வீட்டில் கொண்டு விடுறதானே சரி. அப்போ நம்ம அவர் பாராட்ட நானும் அந்த பாராட்ட தான் செய்வேன் அவரை. சார் என்னன்னா அவங்களுக்கு அப்பா இல்லை, ஸோ அதனால அவங்க அம்மா தான் எல்லாமே. அம்மா பொண்ணுக்குள்ளே அடிச்சுப்பாங்க, திடீர்னு உடனே சேர்ந்துப்பாங்க. இல்லை நம்ம போய் தலையிட்டு நம்ம அப்போ திருப்பி நம்ம போனால் அம்மா வந்து சோகாச்சு போடுறாங்க. அப்போ என்னப்பா நீ அன்னைக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ண, அப்போ இப்போ அவள் பண்ணுறதெல்லாம் சரியா? இப்போ உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ சோத்துக்கு ஆசைப்பட்ட குடும்பம்னு சொல்லி கேவலப்படுறியப்பா. அதாவது அப்படி இல்லை சார், நம்ம வீட்டுக்கு அட்லீஸ்ட் வீட்டுக்கு போகும் மதிக்கணும்ல நம்மளையும். அதுதான் சொல்கிறேன், அதான் நானே சொல்லிட்டேனே. சொன்னா நீ கடைசியில் ஒருவேளை சோத்துக்காக வந்து சொத்தை வித்த மாதிரி பேசுறியப்பா. நீ என்ன பொறுப்போட இருக்கணும் சார். நம்ம வந்து சொல்கிறேன், நீ பொறுப்போடு இருக்க வந்தான். ஓகே, வேற யாரு எங்களுக்குள்ள இந்த விஷயம் ஒத்தே போகாது, இதுக்காக நாங்கள் பயங்கரம் சண்டை போட்டிருக்கோம்? சார் இது எப்போவுமே நடக்கிறது தான், பட் இன்றைக்கும் நடந்துச்சு. என்னுடைய ஷூ பார்த்தீங்களா சார், இதில் வந்து சாக்ஸ் போட்டிருந்தேன், சாக்ஸை கழட்டியே ஆகணும். இந்த ஷூக்கு இந்த போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு சாக்ஸு போடக்கூடாது, இது நீ போடாத. ஒரு டிஷர்ட் நான் வந்து ஒரு ஷர்ட்டும் ஒரு டிஷர்ட்டும் எடுத்துகிட்டு வந்தேன், 2மே செட் ஆகலை உனக்கு, 2மே வேணான்னு ஒரு ஷர்ட்டை கிழிச்சு போட்டாச்சு, ஒரு டிஷர்ட்டை தூக்கி பேக்கில் போட்டாங்க. புதுசாக ஒரு டிஷர்ட் வாங்கி இதுதான் உனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து அவங்ககிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இப்படி தான் எல்லாமே நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணுவாங்க. ஷூக்கு சாக்ஸ் போட்டு சார் இப்படிலாம் போனால் எங்கள் வீட்லேயே சேர்க்க மாட்டாங்க என்ன. இப்போ நான் போகும்போது நான் இப்போ சாக்ஸ் போடலைன்னா எங்கள் வீட்லேயே என்ன சேர்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு அட்மாஸ்பியர் எங்கள் வீட்டில். பட் இங்கே வந்தால் இவங்க மாற்றுறதே சேஞ்ச் ஓவர் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். அவன் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நான் பார்ப்பேன். அவன் வந்து ஒரு சொங்கி மாதிரியும் ஒரு பஃபூன் மாதிரியும் உண்மையாகவே பஃபூன் மாதிரியே வந்தான்னா எப்படி பண்ணுறது? அதோட முக்கியம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இல்லை. அவன் விருப்பப்படி தான் தானே கான்ஃபிடென்ட்டாக இருப்பான். உங்கள் விருப்பப்படி போய் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு செம்மையா இருக்கேடி, இது முன்னாடியே பண்ணியிருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அப்படிலாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், இங்கேருந்து நான் திரும்பி வீடு வரைக்கும் போனோமா இல்லையா? ஓகே, நீ வந்து சட்டையை கிழிச்சது நீங்க தானே, பேக்கில் போட்டது சரி. நான் அழகாக கையில் வச்சுட்டு இருந்தேன், அடி குர்ரி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தான், அது கிழிஞ்சிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சட்டையில் கிழியாத சட்டை உண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சட்டை கிழிஞ்சாதான் அது சட்டை. ஓகே, வேற யாரு எங்களுக்குள்ள இந்த விஷயத்தில் ஒத்தே போகாது அப்படின்னா எது சொல்லுவீங்க? சார் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுவான் சார். என்னம்மா? பிரெயின் வாஷ் பண்ணுவான். ஓகே. இப்படி 5 வருஷமா கூட இருக்கான் சார். இது இவங்களாம் சொன்னாங்க லவ்வை பிரித்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அமையவே விடலை, பார்க்கவே விட மாட்டான். இவன் கண்ணாடி போட்டிருக்கான், செட் ஆக மாட்டான். கண்ணாடி போடலை, செட் ஆக மாட்டான். அப்படி சொல்லியே விட்டுட்டான். இது எங்கே போய் முடிஞ்சிச்சுன்னா சரி இவன் தான் நம்ம கூட எதுவும் விட மாட்டான், சரி வீட்டில் பார்க்கறதாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் பார்த்துருந்தாங்க, லைன்ஸ் பார்த்துருந்தாங்க. என்ன வயசாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுற நீயே, நம்ம சாதிக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது பேபி. பெண் விடுதலையை பற்றி பெரியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? கல்யாணத்தை பற்றி காமராஜர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? பிரெயின் வாஷ் பண்ணி எங்கள் வீட்டில் போய் நான் சண்டை போட்டு நான் சம்பாதிச்சாதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சார். வந்து 5ஆவது நாள் நான் பார்க்குறேன், இவனை கமிட் ஆகிட்டான்.
கமிட்லாம் ஆகலை சார். சரி, சிங்கிள் தான் சார். இவங்க சிங்கிள் தான். அவங்க வேலைக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை சார். அதனால் இப்போதைக்கு மேரேஜ் வேணாம், கொஞ்ச நாள் டிலே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போயிட்டு நீங்கள் ஸ்டாண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன் சார். அதனால தான். ஓகே, சரி. இப்போ ஆண் பெஸ்டி பெண் பெஸ்டி நம்ம 2 விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இதில் முதல்ல வந்து நிகழ்ச்சி தொடங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் என்ன சொன்னீங்கன்னா, யாரும் ஷேர் பண்ண முடியாத ஷேர் பண்ணுற ஒரு ஆள், எல்லாவற்றுக்கும் முதல்ல வந்து நிற்கிற ஒரு ஆள், எப்பொழுது உதவின்னு கேட்காம வந்து செய்கிற ஆள், அப்படிலாம் பெருமையாக பேச ஆரம்பிச்சிங்க. அந்த பெருமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ பேச பேச. ஓகேவா? இப்போ நான் வந்து கேட்க விரும்புகிறேன் என்னன்னா, இந்த இருவரில் மிகவும் ஆளுமையோடு இருப்பது யார்? டாமினேட் பண்ணுறது யார்? அவங்க தான் சார் டாமினேட். எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க தான் டாமினேட் இருப்பாங்க. எப்போ விவாதம் நடந்தாலும் சரி. என்னப்பா ஒரு புள்ள காதலிக்கு விடலை, நீ கல்யாணம் பண்ணிக்க விடலை, நீ சொந்தமாக வந்து வேலைக்கு போகணுங்கிற, பெரியாரை படித்த திருத்தக்க தான் கல்யாணம்ங்கிற, இப்படி எல்லா முடிவையும் நீ எடுத்துவிட்டு டாமினேட் பண்ணுறது அவங்கங்கிற என்ன அர்த்தம்? முடிவாக சார் எடுத்துருக்காங்க. அவங்க எதுவுமே கடைபிடிச்சதில்லை சார் வரைக்கும். இதே தெரிய வேணாமா சார்? சரி, ஓகே. இப்போ எங்க அப்பா சொல்றாரு சார், நீ சம்பாதிச்சு நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. அப்ப நான் மாப்பிள்ளை பார்த்தா வேணான்னு சொல்லிட்டல, நீயே சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாரு சார். ஓகே, இப்போ நான் கேட்குறது வந்து இப்போ யார் டாமினேட் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்துட்டு அவனுக்கு இந்த ஷர்ட் பிடிக்குது, இல்லை இந்த பிளேஸ்க்கு தான் போகிறோன்னா, இப்போ நான் ஒரு பிளேஸ் சொல்லுவேன், இல்லை இந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இல்லை இல்லைம்மா இந்த பிளேஸ் தான் நான் போவேன், நம்ம கடைசியில் இது அதுன்னு பண்ணி நான் என்ன நினச்சனோ அதுதான் நான் முடிவு பண்ணியிருப்பேன். ஓகே, சரி, சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஃபுட் கோர்ட்டில் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வந்து உட்காருவோம். நாங்கள் 3 பேர் வந்து உட்காருவோம்னா, ஃபுட் வந்துருச்சுன்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, போய் வாங்கிட்டு வா, நான் 3 பிளேட்டு. அது பார்த்தீங்கன்னா நல்லா டபரா பிளேட் மாதிரி பெருசாக இருக்கும். தேட்டரில் டிக்கெட் ஆட்டமா நீ போய் நில்லு, நாங்கள் நின்றுக்கிறேன், டிக்கெட் புக் பண்ணிட்டு சொல்லி நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு நைஸாக சொல்லிட்டு நம்ம வேலையை வாங்கிட்டு அவங்க ஆல்ஃபா, ஷீ இஸ் ஆல்ஃபா இந்த ரிலேஷன்ஷிப். அப்படிதானம்மா? ஆமாம் சார். பின்ன எதுக்கு பசங்க இருக்காங்க? ஒரு ஃப்ரெண்டுனா இதுக்கு இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்களா? ஓகே, அப்போ டாமினேட் பண்ணுறது பெண் தான் கண்டிப்பா. ஓகே சார், அவன் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் டாமினேட் ஆன மாதிரி இருந்தது. கமிட் ஆனதுக்கப்புறம் அவன் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. டெசிஷன்ஸ் மேக்கிங்கில் டீ சாப்பிட போகிறதோ, பிக்கப் பண்ணுறதோ, கேர்ள் ஃப்ரெண்ட் பின்னாடி ஏற்றக்கூடாதுன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் மாறின மாதிரி இருக்குது. யார் இப்போ கமிட் ஆனது? யார்? அவர் கமிட் ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி இப்போ நான் சிங்கிள், அவனும் சிங்கிள். அப்போ நான் டாமினேட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. இப்போ நம்ம போகணும், ஒரு விஷயம் போகணும், ப்ரொடக்டிவாக போகணுன்னாலும் இந்த டைம் அந்த டைம் ஃபிக்ஸேஷன்ஸ்லாம். பட் கமிட் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு ஷெட்யூல்ஸ் வந்த மாதிரி இருக்குது. என்னை பிக்கப் பண்ணுற கூட வேற ஒருத்தர் அனுப்புகிறான், இல்லை பத்தியா அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் எனக்கு வித்தியாசமாக இருக்குது. சார், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெண் பெஸ்டி இருக்காங்கன்னா அவங்க ஏற்கனவே நம்ம கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளை புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் நமக்குள்ள. இப்போது புதுசாக தான் கமிட் ஆகிருக்கோம். ஸோ அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறது, நம்ம சர்க்கிளை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் வரைக்கும் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாதான் அவங்க ஓரளவுக்கு ஆமாம் இவன் எனக்கானவன் என் கூட இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதுக்காக. அதுக்காக வேற ஒரு ஆளா மாறி இருக்கு. நான் இப்போ இன்னொரு ஆங்கிள் யோசிக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே வால் மாதிரி சுற்றிட்டு இருந்தவன் இப்போ கமிட் ஆன உடனே வந்து எந்த முடிவும் அவன் எடுக்கிறதா சொல்கிறான். ஆனால் அவருக்குள்ளே சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? அந்த முடிவை அவன் எடுக்கலை, அவன் எடுத்து அவனை சொல்ல வைக்கிறான். அதுதான் அவங்க சொல்ல வந்தது, அதானே? ஆமாம் சார். இப்போ ஆண் பெஸ்டி பெண் பெஸ்டி நம்ம தொடர்ந்து நிறைய பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? இதை பற்றி நம்மோடு பேசி கலந்து கொள்வதற்காக 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. முதலாம் அவர் எழுத்தாளர் திரு தமிழ் பிரபா அவர்கள். வாங்க பிரபா. மற்றொருவர் கல்லூரி பேராசிரியர் முனைவர் காயத்ரி அவர்கள். தொடர்ந்து நம்ம தன்னுடைய ஆண் பெஸ்டி பற்றி பெண்களும், பெண் பெஸ்டி பற்றி ஆண்களும் சொல்லியிருந்தோம். பெஸ்டி நம்ம ஆரம்பித்தா கூட பெஸ்ட்டு ஒன்றும் இல்லை, அவன் இவ்வளவு மக்கு பைய அப்படின்னு ஆண்களும், பெஸ்டின்னு சொல்கிறமே ஒழிய ஆனால் இவங்க ரொம்ப டாமினேட்டிவ், என்ன எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க இந்த பெண்கள்லாம் அப்படின்னு ஆண்களும் சொல்லியிருந்தாலும் கூட அந்த பெஸ்டிங்கிற சொல்லுக்கு ஏற்ப ஒரு பெஸ்ட்டு திங் இவர்களால் தான் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்கன்னா எதை சொல்லுவீங்க? இவர்கள் செய்த சிறந்த காரியம். சார், நான் இதை சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. இந்த ஷோ வந்து எங்கள் அப்பா பார்ப்பாரு, அவர் பார்க்கணும், அதுக்காகவே நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா எங்களை விட்டு பிரியும் போது எனக்கு வயசு 2. ஒரு சிங்கிள் மதராக ஒரு கிராமத்தில் 2 பொம்பளை பிள்ளை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. படிக்க வைக்காத, காலேஜ் அனுப்பாத, பொண்ணு வீணா போய்டும் அப்படின்னு சுற்றி எவ்வளோ பிரச்சனை. அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா அடிக்கடி எங்கிட்ட சொன்ன வார்த்தை என்னென்னா, அப்பா இல்லாமல் வளர்ந்த பிள்ளை நின்று தப்பாக போயிடுச்சு அப்படின்னு மற்றவங்க சொல்லாத அளவுக்கு நீ வளர்ந்துக்கணும் அப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா அடிக்கடி ரிப்பீட்டாக சொன்னது. ஹாஸ்டலில் தான் நான் சிக்ஸ்த்துலேருந்தே ஹாஸ்டலில் தான். ஹாஸ்டல்லேருந்து ஒரு வெக்கேஷனுக்கு லீவுக்கு வரும்போதெல்லாம் வந்துட்டு கிளம்பிட்டியா, ஹாஸ்டல் கேட் வந்துட்டியா, பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டியா, பஸ் ஏறிட்டியா, எந்த ஸ்டாப்பிங் வந்து இப்படி ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டுருக்கும். ஆனால் அப்படி வளர்ந்த ஒரு பிள்ளை இன்றைக்கி நாகப்பட்டினத்துலேருந்து சென்னை வரைக்கும் வந்து இத்தனை பேர் பார்க்குற இந்த ஸ்டேஜில் நின்று ஒரு பையன் என்னோட பெஸ்டி அப்படின்னு நான் சொல்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா
அது என் மேலே வச்ச நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு எதுக்கு இருக்கவன் அவ்வளோ நம்பிக்கைக்குரியவனாக இருந்தான். எனக்கு ஆக்சுவலி வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தது ஃபுல்லாக கேர்ள்ஸ் ஸ்கூலு அந்த மாதிரியே வளர்ந்துட்டேன் நான். ஸோ வளர்றப்ப ஆம்பளைங்கனாலே ஒரு வெறுப்போட தான் நான் வளர்ந்தேன் வந்து. அச்சத்தோட. ஆமாம், ஒரு இது தான் இருக்கும் எனக்கு, ஒரு பயம், ஒரு அந்த இது இருக்கும். அது மொத்தத்தையும் மாற்றினது அவன் தான் வந்து. எனக்கு வந்து ஒரு ஆம்பளைங்க மேலே வந்து எனக்கு ஒரு இது இருக்குது, ஓகே நம்ம வந்து அவங்களோடய சேர்ந்து வாழலாம் அப்படின்ட்டு வெறுப்பு இல்லாமல் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணது கண்டிப்பாக அவன் தான். ஓகே. நான் தமிழ் நாடகங்கள் பண்ணுறேன், தனியாக இயக்குனராக பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்து நீ நாடகம் பண்ண வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் வந்து வீட்டிலேருந்து வெளியே தனியாக ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். ரெண்ட்டு சாப்பாடு எல்லாம் பே பண்ண, ஸ்விக்கி ஓட்டி பே பண்ணான். அவன் வேலையை விட்டு இங்கே வந்து தேட்டருக்காக. அது என்னால் மறக்கவே முடியாது வாழ்க்கையில். ஓகே. உங்களுடைய கனவுகள் எல்லாவரும் நிறைவேறுவதற்கு காரணமாக அந்த தருணத்தில் வெளியே வந்திருக்கும் போது உங்களுக்கு ஃபுட்டுக்கு கூட அவன் அப்போ ஜாபும் இல்லை, பர்மனெண்டாக இல்லை. சரி ஸ்விக்கி போயினாலும் அந்த மந்த் ரெண்ட் முதல் கொண்டு எனக்கு நான் இப்போ ஒரு பொசிஷனில் இருக்கேன், ஷோஸ் போடுறேன், டிக்கெட் ஷோஸ் போடுறேன்னா. பட் பிகினிங்கில் இப்போ எவ்வளோ சண்டை வந்தாலும் அந்த ஒரு விஷயம் மறக்கவே முடியாது. அது ஓகே. என் பெஸ்டியால் எனக்கு நிகழ்ந்த பெஸ்ட் இதான் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த இறைவி படத்தில் எஸ்ஜே சூர்யா சொல்கிற மாதிரி ஆண் என்பது நெடில், பெண் என்பது குறில்ங்கிற ஒரு ஆட்டிடியூட் எனக்கு இருந்துச்சு. பெண்ணா இப்படி தான் இருக்கணும், அடங்கி தான் போகணும், தலையை குடிச்சா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சு. நான் இவங்ககிட்ட பழக ஆரம்பித்து இவங்க வந்து ஒரு மாடர்ன் விமனாக மாறினப்ப, பெண்ணுக்குள்ளேயும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவங்களுக்கும் வந்து கஷ்டங்கள் இருக்குது, அவங்களுக்கும் கில்லும்போது வலிக்கும், அவங்க ஒரு எதிர்பாலினம், அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய புரிதல் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இந்த பெஸ்டியோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஓகே. ஆக்சுவலாக ஒரு ஆண் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான இடம் தான். பெண் என்பவர் எதிர்பாலினம் மட்டும் இல்லை, சக மனுஷிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துட்டாலே அது மிக சிறப்பு தான். இப்போ பேராசிரியர்கிட்ட நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் இதை பற்றி ஒரு தலைப்பு பேச நினச்சது காரணமே இது அதிகமாக புலங்குற ஒரு சொல்லாக இருக்குது இப்போ இளைஞர்கள்ட்ட, பெஸ்டின்னு. நீங்கள் தொடர்ச்சியாக கல்லூரிகளில் வந்து இளைஞர்களோட இருந்துகிட்டு இருக்க ஒரு ஆள், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த ஜென்ரேஷனில் அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க. அவங்களோட பவுண்ட்ரி என்ன, அவங்களோட லிமிட்ஸ் என்ன, அவங்க எப்படி பழகணும், எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாமே சரியான புரிதல் இருக்குது. அந்த புரிதல் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன விரிசலாக மாறும்போது, அவங்க சொன்ன மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை ஒரு ஓவர் பொசசிவ்னஸோ, இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க சொல்லக்கூடிய அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேயோ இல்லை ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிட்டேயோ அந்த விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் போது தான் இவங்களோட அந்த பாண்டிங் வந்து பிரேக் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு காலேஜ் லைஃப்பில் பார்க்க நல்லா இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும், எல்லாம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுடைய பிற்கால வாழ்க்கை, பிற்பகுதி வாழ்க்கை, இன்னைக்கு லிவ் இன் ட்ரெண்டுக்கு கூட நம்ம வந்துட்டோம், அதை பற்றி யோசிக்க வேணாம். ஆனால் நமக்குன்னு அடிப்படையாக ஒரு நாகரிகம் இருக்குது. அந்த நாகரிகத்தில் நீங்கள் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பாண்டிங்குள்ளே வரும்பொழுது உங்களுடைய நட்பு எவ்வளவு தூரம் வலிமையானதாக இருக்கும் அப்படின்னா, இப்போ கடைசியாக நீங்கள் பேசுனீங்க பார்த்தீங்களா, உங்கள் கரியருக்கு எவ்வளோ தூரம் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்களோட கரியருக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாத்தையுமே அவங்களோட லைஃப் பார்ட்னருக்கு முதல்ல நீங்கள் புரிய வைக்கணுமா. அப்பதான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக ரொம்ப வருஷம் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா எந்த விதமான உறவுக்குமே வந்து நீங்க உத்தரவாதம் கொடுக்கவே முடியாது. இதை தாண்டின இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னா, நீங்க அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், அதாவது கல்யாணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. உங்களுடைய வந்துட்டு உங்க ப்ரொஃபஷன்ல போகும்போது அந்த ப்ரொஃபஷன்ல அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எந்த மாதிரியான கேரண்டிஸ் அவங்க கொடுப்பாங்க, அதெல்லாம் உங்களால வந்துட்டு லைஃப் லாங் கண்டினியூ பண்ண முடியுமா, அதுதான் ஒரு ப்ராப்ளம் இச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து மாமியார் மாமனார்லாம் இருப்பாங்கம்மா, அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு வந்து உங்க அப்பா அம்மா, உங்க சமுதாயம், உங்க டீச்சர்ஸ், உங்க பேரண்ட்ஸ் அவங்க எல்லாம் உங்களுக்கு 100% ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நீங்கள் வந்து நைட் பார்ட்டிஸ், பப்பு, கிளப்பு, ஷோஸு, அது இது ஷக்கலக்க பேபி எல்லாம் அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. நாளைக்கு உங்களுடைய ஃபேமிலி லைஃப்க்கு என்டர் ஆகும்பொழுது உங்களுடைய கணவன்மார்களும் உங்களுடைய மாமியார் மாமனாரும் அதே விதமான உத்தரவாதம் உங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போ நீங்கள் அந்த உறவை பிரேக் பண்ணிட்டு வர முடியாது. நிச்சயமான முறையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் பிரேக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பேருந்தில் போகும்போது நீங்கள் வந்து கட்டி பிடிச்சிக்கலாம், ஷோல்டர் மேலே கை போட்டுக்கலாம், தோளில் சாஞ்சிக்கலாம், என்ன வேணாலும் பேசலாம். அப்போ நீங்கள் சமுதாயத்திற்கு எந்த விதமான விளக்க உரையோ தெளிவுரையோ கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் அதே இது திருமணம் என்று வந்த பிறகு இது மாதிரியான சில விஷயங்களுக்கு நிச்சயமான முறையில் நீங்கள் தெளிவுரை, பத உரை, விளக்க உரை எல்லாமே கொடுத்து தான் ஆகும். அதாவது என்னன்னா அவங்க சொல்றதுல இன்றைய இளைஞர்களுக்கு எல்லாம் மிக சரியாக தெரிஞ்சிருக்கிறது, மிக சரியான முடிவு எடுக்கிறார்கள், அவர்களுக்கு பெரிய சுதந்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பயமுறுத்திட்டே இருக்காங்க. அவங்க பேசிக்கலி இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறதால அது இயல்பாக நடக்கலாமே. ஐ ரெஸ்பெக்ட் தட். இந்த நாகரீகம் கலாச்சாரங்கிறது மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. அது ஒரு காலகட்டத்துக்கு ஏற்றாற் போல் நம்ம மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். அதுக்கான ஒரு இடைவெளியோடு நம்ம நடந்துக்கிறோமாங்கிற பொறுத்து தான் இருக்குது. அடிப்படையில் எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் இந்த கல்ச்சருக்கு ரொம்ப புதுசான ஒரு பையன். அதாவது ஒரு பெண்ணை வந்து காதலும் காமமும் தாண்டி யோசிக்க முடியுங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது. ஏன்னா
நான் வந்து 12th வரைக்கும் பாய்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் 3 வருஷம் பச்சைபாஸ் காலேஜ். அப்படி ஒரு வறண்ட பூமியாகவே இருக்கும். என் வாழ்க்கையில் வந்து பெண்கள்னாலே ஒரு காதலாக மட்டும் தான் நம்ம அணுக முடிய ஒரு சூழல் இருக்கு. பெண்ணாலே காதல் தான், வேறு வழியே கிடையாது, காதல் தான். அப்போ நாம் வேறு ஒரு என்ன ஒரு ஐடி கம்பெனிக்கு நான் வேலைக்கு போகிறப்ப தான் அங்கே நிறைய பெண்களை பார்க்குறப்ப ஒரு தினம் என் கூட எங்கள் பச்சைபாஸ் காலேஜ் பசங்க ஒரு 4 பேர், எங்களுக்குலாம் அப்படியே என்ன பண்ணதில்ல, ஆளுக்கு ஒரு பொண்ணு லவ். அப்போது ரொம்ப லிட்டரலாக அப்படி அணுகிறப்ப தான் எங்களுக்கு இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு புரிகிறதுக்கே ஒரு பெரிய ஒரு வேலையை கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன். அப்போனா இது அப்போனா வந்து இப்போ இன்றைக்கி சூழல் இருக்குல்ல, அதாவது பாரபட்சம் இல்லாமல் ஒரு நட்பு ஒரு உறவு இருக்க முடியுங்கிறது எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதுலேயுமே எல்லா உறவிலுமே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் தர ஏமாற்றத்தை பொருட்படுத்தாமல் நம்மளை நேசிப்பாங்கல்ல, அந்த நேசிப்பில் தான் இது இன்னும் ஈர்ப்போடு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த பசங்க இவங்களுக்குள்ள நான் அப்படி தான் பார்க்குறேன். இவங்களுக்குள்ள எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இருக்குது, சண்டை போட்டுப்பாங்க. ஆனால் அதை தாண்டி அவன் தானே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்ககிட்ட போகிறாங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராக்டிஸ் தேவைப்படுது. இத்தனை வருஷம் அதுக்கு நம்ம கடந்து வந்திருக்கோம், அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அப்புறம் பயமுறுத்தணுமா அப்படின்னு கேட்டால் அந்த பயம்ங்கிறது வந்து நம்மளோட எல்லை எதுங்கிறது ஒருத்தருக்கு ஒரு எல்லை இருக்கும்ல, அந்த எல்லை நம்ம வச்சுக்கிட்டு போனோமா இல்லையான்னு தான் முடிவு பண்ணணும். இன்றைக்கி காலம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்ஃபேக்ட் அதாவது வந்து ஒரு பெண்ணோட உடல் மட்டும்தான் எனக்கு தேவை அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் அந்த பரஸ்பர புரிதல் இருந்தால் அதில் மட்டுமே தீர்த்து கொள்ளக்கூடிய ரொம்ப சௌகரியமான வழிகள் இப்போ இருக்குது. அப்போ நான் அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப ஜிகனா வேலைலாம் காதல்ங்கிற பொய்யெல்லாம் தேவையில்லை இப்போ. ஆமாம், அப்போ காமத்துக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் மாதிரி காதலை பயன்படுத்துகிறாங்களா, இன்றைக்கி அதுக்கு அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்னு சொல்கிறாங்க, ஃப்ளிங்குன்னு சொல்கிறாங்க, ஒன் நைட் ஸ்டாண்டுன்னு சொல்கிறாங்க, இதுக்கு பல ஆப்ஸ் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் கிடச்சிருது. அப்போ இதெல்லாமே தாண்டி ஒரு பெண்ணுக்கிட்ட நான் வெறும் நட்பாக மட்டுமே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இன்றைக்கி அமைஞ்சிருக்கிறதால இது பெரிய பிரச்சனையாக இருக்காது நான் நம்புகிறேன். நான் ஒரு பாய்ஸ் ஸ்கூலில் படித்தேன், நான் ஒரு மென்ஸ் காலேஜில் படித்தேன். எனக்கு ஒரு பெண்ணை காதலாக மட்டும்தான் பார்க்க தெரியும், வேறு தெரியாது. அதன் பிறகு ஒரு காலகட்டத்தில் பெண்ணோடு சேர்ந்து பணி செய்யும் இடம் வந்த பொழுது தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் நான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கணும்னு நினச்சேன். என்னென்னா இது ஒரு பெஸ்டி, இவர்களுக்கு என்னை முழுமையாக தெரியும்லான்னு சொல்கிறீங்கல்ல, நான் சொல்கிறதுக்கு ரொம்ப இயல்பாக மனசுலேருந்து உண்மை சொல்லிடுவேன். எனக்கு நாளைக்கு ஒரு காதலி வந்தால் அது என் பெஸ்டி போல தான் இருக்கணும்னு யார் நினைக்கிறீங்க? ஓகே, இவர்கிட்ட பைக் கொடுங்க சார். இப்போது இவங்க ஃப்ரெண்ட் அவ்வளோதான். ஸோ அவங்க கூட நாங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெஸ்ஸஸ், ஃபுட், எவ்ரிதிங். பட் பெட்ரூம் நமக்கு ஒருத்தவங்க லைஃப்பில் ஒருத்தவங்க வேணும். பட் இவங்ககிட்ட இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் இவங்க பழகிற விதம், த வே தே ஷீ ஸ்போக் அண்ட் எவ்ரிதிங் இஸ் மேட்டர். இப்போ நம்ம தெரியாத ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறோன்னா அந்த பொண்ணுக்கிட்டேயும் பேசுவோம்ல. இப்போ காஃபி டே போய் பேசுவோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஹேபிடேட் என்ன, நீங்கள் என்னெல்லாம் புக்ஸ் படிப்பீங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ வென் கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஸோ இந்த பொண்ணு நம்மளுக்கு செட் ஆகலா ஆக மாட்டாளா அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே போல் பெஸ்டி இருக்க ஒருத்தனை போலத்தான் எனக்கு ஒரு காதலனோ கணவனோ வரணும்னு யார் நினைக்கிறீங்க? சேக்கம்லாம் கை தூக்கிடுங்க. 1 2 3 4 பேர் தான் இருக்கீங்க. இந்த பக்கம் வந்து கூடுதல் ஆள் இருந்தாங்க. ஓகேவா? நான் பேராசிரியர்கிட்ட அந்த விஷயத்தை வைக்கணும்னு நினச்சேன். என்னென்னா, நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர்களை பார்த்து சொல்லும்போது திரும்ப திரும்ப என்ன சொன்னீங்கன்னா, நீ சிறப்பாக உன் கேரியரில் பணம் சம்பாதிச்சது தான் முக்கியம், அதை வச்சு தான் நீ எல்லாம் முடிவெடுக்க முடியும். அந்த விஷயத்தை வந்து நீங்கள் பெண்ணுக்கு சொல்லலை. இல்லை, பெண்ணுக்கும் அது வந்து உரித்தான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த காலத்தில் ஆண் பெண் சமம், அது வந்து ஆணுக்கு பெண்ணுக்கு அப்படிங்கிற தனிப்பட்ட விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஓடுற குதிரையில் 2 குதிரையும் ஓடினா தான் அந்த குடும்பம் வந்து கரெக்டாக ரன் ஆகும். இதில் ஏன்னா பிகாஸ் நாங்கள் எல்லாருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் தான், அதனால் வந்துட்டு ஒரு விமென்னா வந்து வேலை இருக்கக்கூடாதுன்னு கிடையாது. அங்கேயும் சில இடர்பாடுகள், சில பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் சந்திப்பீங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம என்னதான் செல்ஃபி புள்ள இன்ஸ்டாகிராம் காலத்தில் வாழலாம் அப்படின்னு இருந்தாலும் நமக்கு வந்து இன்னும் ஒரு விஷயம் மைண்ட் இருக்கணும். என்னன்னா, கற்பு என்பது பிற்போக்கு அல்ல, கவசம் என்றே புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மை. அதனால நம்மளுடைய நிலைப்பாடுகள் நான் கேட்க வர்றது அது இவங்களும் புரிஞ்சுக்கணும்ல. 2 சைடுமே அந்த சம நாகரிகம், சம அடிப்படை அப்படிங்கிறது வந்து 2 சைட்லயுமே இருக்கணும். அந்த இடத்துல தான் இந்த தலைமுறைக்கு ஒரு குழப்பம் இருக்கு. என்னன்னா, ஏன் எனக்கு முந்தைய தலைமுறையா, எனக்கு ஆசிரியரா, என் அம்மாவா இருக்க ஆட்கள் திரும்ப திரும்ப இந்த பெஸ்டியவும் கற்பையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. பெஸ்டியில கற்பு எங்க வந்துச்சுங்கிறதா இவங்களுக்கு இருக்க சந்தேகம். இப்போ இவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஷோக்கு வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கே கூட அவங்க வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணதில் ஒரு சின்ன பிரச்சனையாயிருச்சு, சின்ன ஒரு ஊழல் இருந்தது அப்படின்னாங்க, பிரச்சனையாயிருச்சு சம்திங். பட் அதை தாண்டி இதே சுச்சுவேஷனை நீங்கள் திருமணத்துக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க. உங்கள் ஒய்ஃப் வந்தோ இல்லை ஹஸ்பண்ட் வந்தோ உங்களை ஒரு மூவிக்கு டிக்கெட் போட்டிருக்காங்க, நீங்கள் போய் ஆகணும், 2 பேரும் டிசைட் பண்ணிட்டீங்க, ஈவினிங் ஷோ. அப்போ உங்கள் நண்பனுக்கோ நண்பிக்கோ ஏதோ ஒரு பர்சனல் பிரச்சனை, அப்போ நீங்கள் முதல் ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுப்பீங்க?
அது ப்ராட் மைண்டட். நம்ம ஒய்ஃபுக்கு சொல்லி புரிய வச்சிடலாம், இந்த மாதிரி என் தோழி பிரச்சனையில இருக்கா, அந்த மாதிரி சொல்லி வைக்கிற அளவுக்கு பக்குவம் இருக்கும் எல்லா பெண்களுக்கும். That's it. அதுதான் எதிர்பார்த்தேன். அந்த விஷயங்களை வந்து நீங்க முன்கூட்டியே தெளிவுபடுத்திட்டு இப்படி எல்லாம் இருக்கு, இவங்க என்னோட லைஃப்ல வந்து நீ வரதுக்கு முன்னாடி இத்தனை ஆண்டு காலமாக டிராவல் பண்ணிருக்காங்க, இது எல்லா விஷயத்தையும் நீங்க அவங்களுக்கு தெளிவுபடுத்தினால் மட்டும்தான் இது தொடர்கதையாக இருக்கும். மேடம் வெளிப்படையா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல மேடம். நீங்க ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்கன்ற போது தான் ஒரு பிரச்சனையே வருது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னோட வரப்போற ஃபியூச்சர் ஒய்ஃப்க்கோ சரி, லவருக்கும் சரி, என் கேர்ள் பெஸ்டியை பற்றி நான் எல்லாமே சொல்லிடுவேன். நாங்கள் என்னென்ன பண்ணோம், எங்கே ஜாலியாக இருந்தோம், எவ்ரிதிங் வில் டெல். ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டோம், எவ்ரி எமோஷன் வில் ஷேர். அண்ட் அதுதான் சரியான விஷயம். இப்போ எப்படி உங்க அப்பா அம்மாக்கு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல டிராவல் ஆனீங்களோ, உங்க நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த லைஃப்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இவங்க என்னோட ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி அப்படிங்கிற ஒரு அந்த அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிற்கால வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நிகழ்ச்சி தொடங்கும் போது நம்ம என்ன நினச்சோம்னா, இன்னைக்கு புலங்குற ஒரு சொல்லா இருக்குது, பெஸ்டிங்கிற சொல். இந்த தலைமுறை பயன்படுத்துகிற ஒரு சொல்லா இருக்குது. அது என்னதான் நினைக்கிறாங்க இன்றைய இளைஞர்கள் அப்படின்னு நினச்சி தான் அதை பேச ஆரம்பித்தோம். ஆனால் பேச்சின் முடிவில் நான் எந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன்னா, இது ரொம்ப காலமாக இருந்திருக்கீங்க, அதுக்கு இப்போ ஒரு புதுசாக ஒரு பேர் வச்சுருக்கு பெஸ்டின்னு. அவ்வளோதான் வித்தியாசம் இல்லை. என்னென்னா, ராத்திரி 12 மணிக்கு அவனோட கூட போனேன், நான் அவர் கூட இருந்தான்னா ரொம்ப பாதுகாப்பாக இருப்பேன்னு எங்கள் அம்மா நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய வாழ்க்கை சூழலில் மாறியது இல்லையா? மற்றபடி இந்த ஆண் பெண் நட்பு என்பது எப்பொழுதும் பேராசிரியர் போல் ஆட்களால் அச்சத்தோட என்ன ஆவான் இல்லை அந்த பயபிள்ளை தெரியலையேன்னா பார்க்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே. சரியா? ஆனால் அன்றைய தேதி இளைஞராக இருந்த எல்லோருமே இது அப்படித்தான், அது எனக்கு புரியும், அது அவனுக்கு தெரியும், அப்படி தான் இருந்திருக்காங்க. நட்பு என்பது எப்பொழுதும் நட்பாகவே தான் இருக்குது. அதாவது அவங்க சொன்னாங்க இல்லையா, காதலை கலத்துருவேன் பல பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க திரும்ப திரும்ப. அது காதலை கலைப்பதுக்கு வந்து முக்கிய செய்தி இல்லை. இதில் முக்கிய செய்தி என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்துக்கு விருப்பப்பட்டேன், என் பெற்றோர்கள் சம்மதிக்கலை, ஆனால் அவன் கிளம்பி வந்து என்னோட ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி நீ ஆசைப்படலை அதை செய்யி, நான் கொடுக்க அவன் கூடன்னு சொல்கிறான்ல, அதைத்தான் நம்ம நினைவில் கொள்ளணுமே ஒழிய காதலை கலைச்சதை இல்லை இல்லையா? நான் எப்பொழுதுமே ஆண் தான் டாமினேட்டிவ் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன், ஆண் தான் ஆளு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன். அது எனக்கு ஒரு பெஸ்டி, ஒரு பெண் தோழி கிடைச்சாங்க, கிடைச்சதன் மூலமாகத்தான் பெண்ணையும் நான் ஒரு சக மனுஷியாக நினச்சேன்னு சொல்கிறது தான் பெரிய மாற்றம் இல்லையா? மற்றதெல்லாம் விளையாட்டு, மற்றதெல்லாம் சேட்டை, மற்றதெல்லாம் மறந்துடும். ஆனால் கடைசியில் அவருக்கு எது ஞாபகத்தில் இருக்கும், நான் பெண்ணை பற்றி ஒரு பார்வை வச்சுருந்தேன், அந்த பார்வையை மாற்றியது என் தோழி தான் மாற்றினாங்கிறது மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்கும். அப்போ இதை நம்ம போற்றி வளர்க்கத்தான் வேணும். லக்ஷ்மி செராமிக்ஸ் வழங்கும் பரிசினை பெறுபவர் வந்து, நான் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவில் என்ன, நீண்ட நேரம் பேசியவர், மிக சிறப்பாக பேசியவர் சொல்கிறத விட நான் ஒரு கருத்து வச்சுருந்தேன், அந்த கருத்து மொத்தமும் மாறுனுச்சுன்னு பொது வெளியில் சொல்கிறதுக்குள்ள தம்பி நீங்கள் வாங்க. அதே எதுக்காக அவர் கொடுக்கணும்னு வச்சோம்னா, பொதுவாக பெண்ணை பற்றி நான் ஒரு கருத்து வச்சுருந்தேன், அந்த கருத்தை மாற்றிக்கிறேன் அப்படின்னு எல்லா ஆணும் நினைக்கிறான், ஆனால் யாருமே சொல்கிறது இல்லை. அது வெளியே சொன்னால் அது பெரிய ஆண்மைக்கு ஏற்பட்ட இழுக்க நினைப்பான். அப்படி இல்லாமல் நான் இப்படி கருத்து வச்சுருந்தேங்க, அது ரொம்ப தப்பான கருத்துங்க, பெண்ணும் சக மனுஷிதான் ஒரு ஆண் சொல்ல ஆரம்பிக்கிறான் பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த உறவே மேம்படும். அதை ரொம்ப வெளிப்படையாக ஒப்புக்கொண்டதுக்காக ஒரு பரிசு. தேங்க்யூ. மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம், அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.